निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमरसमालयं मुगरगुरसिकापुविभावुकाः शृण्वतां सकतः कृष्णा पुण्येश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्णोति सुकृतः सदाम्. हरे कृष्णा. नंदी प्रभुजी. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधु तादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयोस्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்வில் அழைப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பரீட்சித் மகாராஜா அவர்கள் அந்த கோபத்துல ஷமிகி ரிஷியுடைய கழுத்துல அந்த பாம்பை போடுவது, அதன் பிறகு அவருடைய மகன் ஸ்ருங்கி ஒரு விளையாட்டு குழந்தையாக இருக்கிறான். அவனுக்கு அந்த செய்தி கிடைக்கும் போது அந்த தன்னுடைய தகப்பனாருக்கு நடந்த ஒரு அவமானத்தை கருதி அவன் எப்படி இந்த அரசர்கள் எல்லாமே தர்ம வழியிலிருந்து தவறிவிட்டார்கள், அவங்கெல்லாம் பிராமணர்களை பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனா அவங்களே உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள். போன வாரம் பார்க்கும்போது எப்படி ஒரு பாதுகாவலரே வீட்டு உள்ள நமக்கு இணையாக நம்முடைய ஒரு அந்தரங்கம் சொல்லுவோம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவர்களும் கலந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். தண்ணி குடிக்க கேட்டிருக்காரு அவர், அவ்வளவுதான். அந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு பாத்திரத்துல இருக்கிற தண்ணியை கொடுக்குறோம் அப்படின்னா தங்களை அவர்கள் ஒரு பிராமணர்களுக்கு இணையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்ருங்கி அங்க பேச ஆரம்பிச்சாரு. இதன் மூலமாக அந்த அரசாங்கம், இந்த கவர்னன்ஸ் அப்படிப்பாங்கல்ல, அந்த அரசாங்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டு இருக்கு, அதனுடைய தரம் போயிடுச்சு அப்படிங்கிறத மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல எப்படி அந்த அரசாங்கம், அதாவது ஸ்ருங்கியுடைய பார்வையில் எப்படி அந்த அரசாங்கமானது ரொம்பவும் தாழ்ந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதாவது பகவான் கிருஷ்ணர் இப்போ தன்னுடைய லீலைகளை முடித்து விட்டார் இல்லையா, முடித்து கொண்டு அவர் செல்கிறார். களி ஆரம்பிக்குது, களி வரப்போகுது, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, அவருக்கு இடம் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த தரம், அரசாங்கத்தினுடைய அரசியல் தரம், ஒரு மன்னர் என்பவர் எப்படி ஆட்சி செய்கிறார், அதனுடைய தரம் எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணே கதே பகவதி சாஷ்டரே உத்பாதகாமினாம் தத் பின்ன சேதூன் அத்யாகாம் சாஷ்மி பஷ்யத மே பலம். கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்தரி உத்பதாகாமினம் தத் பின்ன சேதூன் அத்யாகம் சாஷ்மி பஷ்யதா மே பலம். இது அனுப்பியிருக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம், இல்லையா? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபு. நான் சொல்றேன். இந்த ஸ்லோகம் இருக்க பிரபு இல்லையே. ஓகே, யார்கிட்ட புத்தகம் இருந்தா படிங்க. 1.18.35. ஓகே, நாகலட்சுமி மாதாஜி படிக்கிறேன், நாங்க படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபுஜி. கிருஷ்ணே கதே பகவதி சாட்சி உத்பத காமினாம் தத்பின்ன சேதுன் அத்யாகம் சாஸ்மி பஸ்யதே மே பலம். ஹரே கிருஷ்ணா. நீங்க படிக்கிறது. கிருஷ்ணே கதே பகவதி சாஸ்திரி உத்பாத காமினாம் தத்பின்ன சேதூன் அத்யாகம் சாஸ்மி பஸ்யதே மே பலம். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்ருங்கி முனி, அதாவது அந்த சிறுவன் ஸ்ருங்கி தன்னுடைய விளையாடி கொண்டிருக்கிற நண்பர்களோடு அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போறாரு இல்லையா, அந்த பரம்பொருள் அனைவருக்குமே அவர் அரசராக இருக்கிறார், ஒரு மன்னராக இருக்கிறார். அவர் தன்னுடைய லீலையை முடித்து கொண்டு செல்வதின் காரணத்தினால், சென்று விட்டதால் இது போன்ற ஒரு அதர்ம செயல்கள் பெருக்கெடுக்கின்றன. அது இன்னும் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அவர் அதுக்கே அந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி அதர்ம காரியங்கள் பெருக துவங்கி விட்டன, நம்மை பாதுகாப்பவர் சென்று விட்டார், அதனால
இந்த தவறுக்கு நானே தண்டனை கொடுக்க போகிறேன். பகவான் இருந்த வரைக்கும் எந்த தவறும் நடக்காமல் எல்லா தண்டனைகளுக்கும் எல்லா தவறுகளுக்கும் அவர் தண்டனை கொடுத்து கொண்டு வந்தார். ஆனா இந்த இடத்துல இந்த சிங்கிமன் என்ன சொல்றாரு, பகவான் இப்ப இல்ல. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல எல்லாமே அவர் வர்ணிக்கிறார் இல்லையா, அந்த பாதுகாவலரே வந்து தவறு செய்கிறார் அப்படிங்கிறதால இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நானே இதற்கான ஒரு தண்டனையை அந்த அரசனுக்கு தருகிறேன். என்னுடைய ஆற்றல், என்னுடைய சக்தி எப்படிப்பட்டது. சாஸ்மி பஷ்யத்தே மே பலம், என்னுடைய வீரத்தை நீங்கள் பாருங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சக்தியை பாருங்கள், நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகம். பிரபுபாதர் ரொம்ப அழகான ஒரு பொருளுரை எழுதுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிராமணர்களுக்கு அந்த அகங்காரம் துவங்கி விட்டதாம். அவனுக்கு வந்து அந்த அந்த ஆற்றல், அவனுடைய அந்த பிராமண அந்த குருகுல கல்வியில அவன் வேத மந்திரங்களை எல்லாமே படித்து வந்தது, அந்த பிராமண தேஜஸ் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த கலியுகத்தினுடைய தாக்கம் எப்படி அதை மாற்றுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிராமணர்களுக்கு அந்த அகந்தை என்பது உருவாகிறது. கலி போயாச்சு இல்லையா, அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்து விடுகிறது. இதுக்கெல்லாம் இன்டைரக்டா காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஜ் பரீட்சித் தான் இதுக்கு எல்லாமே காரணம். என்ன அப்படின்னா, கலி புருஷனுக்கு அவர் 4 இடங்களில் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கலியை அவர் சந்திக்கும் போது எப்படி அந்த தர்மத்தாய் பூமி அந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது ஒரு காலில் மாத்திரம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி, அப்போ அந்த கலியை தண்டிக்க சொல்லும் பொழுது அவர் ரொம்ப அப்படியே வேண்டிக் கொள்கிறார், தயவு செஞ்சு எனக்கு எங்கேயாவது தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அப்படிங்கும்போது பகவான் பரீட்சித் மகாராஜா இடம் தருகிறார். தியூதம் பானம் ஸ்ரீயா சூனா யத்ர தர்ம சதுர்விதா, எங்கெல்லாம் அதர்மங்கள் இருக்க முடியுமோ அந்த இடத்துல மாத்திரம்தான். பரீட்சித் மகாராஜாவுடைய அரசமைப்புல, ராஜ்யத்துல, ராஜாங்கத்துல அதர்மத்திற்கான வழி கிடையாது. அதர்மத்தினுடைய 4 தூண்கள் வைஷ்ணவ ஆச்சாரியார்கள், நம்மளுடைய இயக்கம், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தியூதம் பானம் ஸ்ரீயா சுனா, அதாவது சத்தியம், தயை, தபா, சௌச்சம். தியூதா அப்படின்னா என்னது? தியூதா அப்படின்னா நம்ம வந்து இந்த கேம்பிளிங் சொல்லுவாங்க இல்லையா, சூதாட்டத்தில் இருப்பவர்கள். அதுல வந்து என்ன ஆகுது, சத்தியம் தவற விடப்படுகிறது இல்லையா, உண்மைக்கு புறம்பாகத்தானே எல்லாமே செயல்படுகிறார்கள். அதே போல தயா என்றால் விலங்குகளை பலியிடுவது, சுனா விலங்கு பலியிடுவது, மற்ற மிருகங்களை கொன்று உண்பது அப்படிங்கிற ஒரு இடம். தயா அப்படிங்கும்போது கருணை அங்கு குறைய துவங்குகிறது. அதன் பிறகு தப்பா அப்படிங்கும்போது பானா மீன்ஸ் இந்த இடத்துல என்னன்னா குடி போதை, மது அருந்துவதினால் ஏற்படக்கூடிய அந்த அந்த தவ வலிமை, அந்த தியாகம், இந்த சாக்ரிஃபைஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த கட்டுப்பாடு அதெல்லாமே போயிடுது தப்பா. அதே போல ஸ்ரீயா, பெண்களிடம் உறவு கொள்வது. எந்த பெண்களோடு உறவு கொள்வது? நமக்காக அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள், ஒரு திருமண உறவின் மூலம் ஏற்பட்ட உறவை தவிர்த்து மற்ற பெண்களிடம் தகாத உறவை கொள்வது. சௌச்சம்னா இந்த தூய்மை என்பது இழந்து விடுகிறது. சோ இந்த 4 இடங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு, கலி என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வந்து உங்களுடைய ராஜ்யத்துல இதெல்லாம் முடியவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீங்க அவ்வளவு தர்ம காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள், தர்மத்தை நீங்கள் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராஜ்யம் அப்படின்னாலே தர்மம். யுதிஷ்ட மகாராஜாவுடைய வாரிசு இல்லையா, யுதிஷ்ட மகாராஜாவுடைய சந்ததி கிடையாது, சந்ததியினர் இல்லையா இவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்படிங்கும்போது ஸ்வர்ணம், தங்கம் எங்கு இருக்கின்றதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தங்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 இடங்கள், அதற்கு பிறகு 5வதாக அந்த இடம் தரப்படுகிறது. சோ இதனால இந்த தங்கம் அப்படிங்கிறதால ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குணங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் ஏற்படுகிறது? பொய்மை ஏற்படுகிறது, செருக்கு ஏற்படுகிறது. கோல்டு நம்ம அக்யூமுலேட் பண்றோம் அப்படிங்கும்போது செருக்கு, அதன் மீது ஒரு ஆசை, காமம் ஏற்படுகிறது, பொறாமை. அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒருத்தர் ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு பொறாமை ஏற்படுகிறது. அதனால சண்டை ஏற்படுகிறது, அதனால இருவருக்கு இடையே பகைமை ஏற்படுகிறது. சோ அந்த ஸ்வர்ணத்தினால எவ்வளவு விஷயங்கள், இந்த 4 முதல்ல பார்த்த சத்தியம், தயா, தபா, சௌச்சம், அதை காட்டிலும் இந்த ஸ்வர்ணத்துல அந்த குணங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒவ்வொருவருடைய குணங்களுமே பாதிக்கப்படுகின்றன. சோ கலியுகம் அது போன்ற அந்த இடங்களை கேட்டு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதினால் அந்த தங்கம் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லும்போது
அது ஒரு தர்மம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆடை, அந்த ஆடையில ஒரு சின்ன ஓட்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சான் அது. அதனால இந்த பிராமண சிறுவனுக்கு பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதுறாரு, அந்த மாதிரி அந்த கலிக்கு இடம் கொடுத்ததன் விளைவாக இந்த பிராமண சிறுவனுக்கு அந்த அகந்தை அப்படிங்கிறது, அதாவது முதிர்ச்சியற்ற பிராமண இளைஞன், அவனுக்கு வந்துட்டு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு வந்து அந்த முழுமையான ஒரு தன்மை இன்னும் வரவே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவன் இது போன்ற ஒரு செருக்கு அந்த களி வந்ததினால் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறாரு. ஆனா மற்ற ஆச்சாரியார்கள் எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் சுயநலமற்றவன். மத்த ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள் வந்து ஒரு பதத்துக்கு பொருளுரை கொடுக்கும்போது பல்வேறு கண்ணோட்டங்களில் அவர்கள் காண்பார்கள். இதுல ஒரு சில ஆச்சாரியர்கள், மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் பார்க்கும்போது அது எப்படி, இது 4 சம்பிரதாயங்களுமே அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள்ல வந்த பாஷ்யங்கள் தான் நம்ம பேசுறோம். நம்ம வந்து வெளியே வந்து ஊகவாதிகள் எல்லாம் பேசல. அந்த மாதிரி இங்க பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிறுவன் அவன் சுயநலவாதி கிடையாது. அவன் இங்கு நடந்த ஒரு தவறுக்கு, அதாவது அந்த அரசனானவன் அதர்ம செயலில் ஈடுபட்டதற்கு ஒரு தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனதில் தோன்றியதற்கான காரணம், அந்த தர்மத்தை அவன் நிலை நிறுத்த வேண்டும். அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கிறது. ஒரு மன்னரே ஒரு தவறு செய்திருக்கிறார், ஒரு பிராமணனை மதிக்காமல் ஒரு தவறு செய்திருக்கிறார் என்றால் தர்மம் அங்கு சற்று சீர்குலைவை காண்கின்றது. அப்படின்னா அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். சோ அதனால அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் அ கிங், அது கொஞ்சமா அங்க மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த தவறுக்கு தண்டனை தரப்படுகிறது. எதனால தண்டனை தரப்படுகிறது? அது இன்றுதான் நடைபெற்றிருக்கிறது. எது? அந்த பரீட்சத் மகாராஜா தன்னுடைய தந்தையை அவமதித்தது என்பது இப்பொழுது நடந்திருக்கிறது. ஏன்னா இப்பதானே உடனே சொல்றாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்றாங்க, உங்க அப்பா கழுத்துல வந்து பாம்பை போட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கும்போது உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த தவறு, அந்த நெறிமுறைகள் மீறப்பட்ட நிமிஷத்திலேயே அதற்கான தவறை திருத்திக் கொள்வதற்கு அதற்கு ஒரு தண்டனையை நாம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு கண்ணோட்டத்துல இந்த பிராமணர் அவங்க அதை சரி தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வரல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அரசன் இது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கண்ணோட்டத்துல. அப்ப அந்த அரசரை யார் திருத்துவது? அந்த பிராமணர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. தவறு செய்யக்கூடிய ஒரு அரசனை சரியான ஒரு பாதையில் எடுத்து வருவதற்கான எல்லா விதமான உரிமையும் அந்த பிராமணர்களுக்கு இருக்கிறது. அது இந்த சிருங்கியினால் இங்கு செய்யப்படுகிறது. அதை செய்வதற்கு அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. காரணம், அவனுடைய ஆசிரமத்தில், அவனுடைய தந்தை இருந்த ஆசிரமத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அவனுக்கு அத்தனையும் ஆற்றல் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், அந்த பிராமணிக்கல் பவர்ன்னு சொல்றான் இல்லையா, அந்த பிராமணிக்கல் பவர் என்கிட்ட எவ்வளவு இருக்கு நான் காட்டுறேன் பார். இது வந்து இந்த அதர்மம் இன்னைக்கு நடந்திருக்கு, இதுக்கான தண்டனை, இதற்கான பனிஷ்மெண்ட் இப்பவே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்களிடம் பேசி அவன் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இதி யுக்த்வா ரோஷதாம் ரக்ஷோ வயஸ்யான் ரிஷி பாலகஹ கௌசிக்ய ஆப உபஸ்பிருஷ்ய வாக் வஜ்ரம் விசசர்ஜஹ. இந்த ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட படிக்கிறவங்க படிக்கலாம். இருக்கு. இதி உத்வாரோ தாம்ராக்ஷோ வயஸ்யான் ருஷி பாலகஹ கௌசிகி ஆப உபஸ்ருத்ய வாக்வைச்ரம் விசசர்ஜஹ. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। इति उक्त्वा रोषताम्रोक्षो यस्यान् ऋषिबालकः कौशिकी आप उपसृत्य वाग्वज्रं विससर्जः. हरे ஹரே கிருஷ்ணா. இதி உக்த்வா ரோச தம் ரக்ஷக, ரோச தம்ர அக்ஷக அப்படின்னா கண் அப்படியே செவந்து போயிடுச்சான் அவனுக்கு. கண்ணு செவக்க அவனுடைய விளையாட்டு சிறுவர்களோடு, அவனோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களோடு, வயஸ்யான் ரிஷி பாலகா, அந்த ரிஷியினுடைய மகனான அந்த சிருங்கி அவன் கூறுகிறான். கண்கள் சிவக்க சிவக்க அவனுடைய கைகள்
அங்க கௌசிகா நதி, அந்த நதியில இருக்கிற நீரை எடுத்துக்கொண்டு கையில தொட்டுட்டு சங்கல்பம் பண்ணணும் இல்லையா? ஏதாவது பண்றதா இருந்தா சங்கல்பம் பண்ண வேண்டும் இல்லையா? சோ அந்த நீரை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு கண்கள் சிவக்க விளையாடி கொண்டிருக்கும் தன் நண்பர்களை பார்த்து அவன் கூற துவங்குகிறான். என்ன சொல்ல போறான்? அப்படியே வார்த்தைகள்லாம் வந்து அந்த இடி மின்னல் அந்த மாதிரி ஒரு தாக்கக்கூடிய வார்த்தைகளை அவன் பிரயோகிக்க போகிறான். இப்போ பரீட்சத் மகாராஜாவிற்கு எந்த சூழ்நிலையில் பார்ப்பதற்கு சிறுவனாக இருந்தாலும் கூட பரீட்சத் மகாராஜாவிற்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு சாபம், விளையாட்டு குழந்தையாக பார்ப்பதற்கு விளையாட்டு குழந்தையாக இருந்தாலும் அவன் அந்த சாபத்தை அவருக்கு வழங்குகிறான். எந்த ஒரு புத்திசாலி அந்த இடத்துல இருந்திருந்தாலும், இவனை விட மூத்தவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ஸ்ருங்கி அது போன்ற ஒரு சாபம் கொடுப்பதை தடுத்திருப்பார்கள். இங்க அந்த விளையாட்டு தோழர்கள் மத்தியில் அவன் சூளுரைக்கிறான் அப்படின்னா அதுல இருந்தே எல்லாருக்குமே அங்க புத்தி நாசம், யாருக்குமே வந்து மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா யாருமே அவனை தடுக்கவே இல்லை. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அவர் சொல்றார் இல்லையா, அந்த கலியினுடைய தாக்கம், அந்த அகந்தை என்பது இந்த சிறுவனின், இந்த பிராமண சிறுவனின் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்மளே ஒரு சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசும்போது அவங்க தப்பா பேசினா கூட நம்ம போய் அவங்க தடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல இவன் ஆக்ரோஷமா இந்த பையன் பேச ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சின்ன பசங்க, விளையாட்டு பசங்க, அதனால அவனை தடுக்க அங்கு ஆட்கள் கிடையாது. சோ அனுபவமற்ற இந்த பிராமணன் தன்னுடைய பிராமண ஆற்றலை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு தவறை அவன் இழைக்க இருக்கிறான். அவன் இப்போது என்ன ஒரு பதவியை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்றால், நான் தான் அரசன், நான் தான் கட்டுப்பாட்டாளர். அந்த தவறான செயலை செய்த அரசனுக்கு ஒரு பாடம் புகுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு அந்த கோபம் அவனுக்கு. இந்த ஸ்லோகத்துல வந்து அவனுடைய கண்களை பற்றி பேசுவதற்கான காரணம், சிவந்த கண்களோடு அந்த அந்த சிறுவன் பார்க்கிறான் அப்படிங்கும்போது, ஸ்ருங்கி பார்க்கிறான் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கோபம் வந்திருக்கிறது. அந்த கோபத்தை தடுக்க அங்க ஆள் கிடையாது. அப்படியே உக்கிரகமா இருக்கான் அவன். அந்த நதியினுடைய நீரை எடுத்து ஆச்சமனம் செய்து என்ன சொல்றான் அப்படிங்கிற அந்த அந்த பிராமணர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சாபம் ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா ஷத் பத் ஜஹி அப்படிம்பாங்களாம். சோ அந்த மாதிரி அந்த 3 பதங்களை அவன் பயன்படுத்துகிறான். அது பயன்படுத்தி விட்டு, அது எப்படி அப்படின்னா அந்த வஜ்ராயுதத்திற்கு இணையாக, வஜ்ராயுதம் வந்து ஒருவனை தாக்கி அழித்து மரணத்தை உண்டு செய்யக்கூடியது. அது போல இவன் ஷத்பத் ஜஹி அப்படிங்கிறது என்ன சொல்ல போறாங்கிறது பின்னாடி வரப்போகுது அந்த ஸ்லோகத்துல. அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த சாபத்தை அவன் கொடுக்கிறான். அப்படின்னா எப்படி இந்திரதேவன் வந்து விருத்ராசுரனை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வஜ்ராயுதம், எப்படிப்பட்ட வஜ்ராயுதம் செய்யப்படுகிறது அவனுக்காக, அந்த ததீச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய சாதுவினுடைய முதுகெலும்பு, அவருடைய எலும்பை எடுத்து அதுல அந்த வஜ்ராயத்தை பண்றான் இல்லையா, அப்பதான் விருத்ராசுரனை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்ததாக அவனுடைய வார்த்தை எனும் அம்பை பயன்படுத்தி அந்த சாபத்தை அவன் வழங்குகிறான். என்ன சாபம் அவன் வழங்குகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இதிலங்கித மரியாதம் தக்ஷக சப்தமே அஹனி தங்ஷ்யதி ஸ்ம குலங்காரம் சோதிதோ மே ததத்ருஹாம். இதி லங்கித மரியாதம் தக்ஷக சப்தமே அஹனி தங்ஷ்யதி ஸ்ம குலங்காரம் சோதிதோ மே ததாத்ருஹம். யாரும் படிக்கணும் படிக்கலாம், இருக்கு இந்த ஸ்லோகம் கூட நமக்கு ஹரே அனுப்பியிருக்கு. கிருஷ்ணா. இதி லங்கித மரியாதம் தட்சக சப்தமே ஹனி தங்ஷதே ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே ததத்ருஷம். ஹரே हरे கிருஷ்ணா. कृष्ण। इति संगीत मर्यादं तक्षक सप्तमे हनि तं शस्यति समकुलाङ्गारं शोधितो मे ततत्रुहम्। इति लङ्घित ஹரே கிருஷ்ணா. मर्यादं तक्षक लब्धमेहनि संस्यति समकुलङ्कारं योजितो मे ततत्रुहम्. हरे
ஹரே கிருஷ்ணா. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதம் என்னன்னா, தங்ஷதி ஸ்ம குலங்காரம். குலங்காரம்னா அவனுக்கு இருக்கிற அந்த கோபத்துல அவன் கொடுக்கக்கூற சாபம் எப்படிப்பட்ட சாபம் என்றால், அந்த குலமே அழிய வேண்டும், குலமே அழிய வேண்டும், நாசமடைய வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய இன்டென்ஷன் அந்த பிராமணனுக்கு. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்றிலிருந்து 7வது தினம், இன்னிலிருந்து எடுத்துக்கோ 7வது நாள், அந்த பாம்பு பறவையின் மூலமாக, தக்ஷகா அப்படிங்கிற அந்த பாம்பு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ உன்னுடைய குலமே அழிய வேண்டும். அந்த அந்த நேரத்துல அந்த சாபம் அந்த மாதிரி அவன் கொடுக்குறான். அந்த கோபத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த கண்கள் சிவக்க, அந்த கோபம், அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டானே, ஒரு மரியாதை இல்லாம எங்க அப்பாவை நீ அவமானப்படுத்தி விட்டாயே, உன்னுடைய அதிகாரம், அந்த அதிகார வரம்பு, சத்திரிய தர்மம், ஒரு அரசனுக்கான உண்டான பணிவு எல்லாத்தையுமே நீ ஏமாற்றி விட்டாய். என்னுடைய தகப்பனார், அதாவது பிராமணர் இல்லையா, அந்த பிராமணரை நீ ஏமாற்றி விட்டாய். சமிக்க ரிஷியை நீ ஏமாற்றி விட்டாய். ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டிய நீயே அவரை அவமானப்படுத்தி விட்டாய். எனவே உன்னுடைய குலம் எரிந்து நாசமாக வேண்டும். அந்த 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 தக்ஷகா அப்படிங்கிற அந்த பாம்பு தீண்டி 7வது நாள் உனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம். அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்கும்போது அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பிராமணர்களுக்கான அந்த பிராமணிக்கல் பவர் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுடைய அதிகார வரம்பு இங்கு மீறப்படுகிறது. இந்த நேரத்துல அந்த பிராமண கலாச்சாரம் பிளஸ் பிராமணர்களுக்கு உண்டான அந்த அதிகாரம், அந்த இரண்டுமே இந்த கலி வந்ததினால் இந்த இடத்தில் இரண்டு மற்ற நிலை, ரெண்டுமே இல்லாம போயிடுச்சான். இந்த ஒரு சாபம் கொடுத்ததின் விளைவாக அவனுக்கு அந்த பிராமண கலாச்சாரத்தையும் அவன் மீறிவிட்டான். அதே போல அந்த பிராமணர்களுக்கு உண்டான அந்த அதிகார வரம்பையும் அவன் மீறிவிட்டான். அதனால என்ன ஆக போகுது பின்னாடி அப்படின்னு பார்த்தா, அந்த கலாச்சாரம் அழிகிறது. அவன் இங்க குலங்காரம் அப்படின்னு பரீட்சத் மகாராஜாவுடைய குலத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்க மனதில் நினைத்தானே தவிர, அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பிராமணர்களுக்கு உண்டான அந்த ஆற்றல் மங்க துவங்குகிறது, அவர்களுடைய கலாச்சாரம் அழிய துவங்குகிறது. இது உண்மையா யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்றால், பிராமணர்கள் இதுக்கு அப்புறமா தே பிகம் பவர்லெஸ். அவன் செஞ்ச அவ்வளோ பெரிய ஒரு அந்த அந்த ஒரு சாபத்தின் விளைவாக அவன் முழுமையாக கலியினால் தாக்கப்படுகிறான். கலி மகாராஜா யாரை இங்க பிடிச்சாருன்னு பார்த்தா, முதல்ல அந்த பிராமண சிறுவனை தான் பிடித்திருக்கிறார். அதன் பிறகு வேறு எல்லா விதமான வர்ணங்களையும், பிராமணர் தான் ஸ்டார்டிங், 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யாரை பிடிச்சா பெரிய இழுக்கு ஏற்படும். பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க சமுதாயத்தை வழிநடத்தி செல்பவர்கள் இல்லையா, அரசர்களுக்கு புத்திமதி கூறி அவர்களை வழிநடத்தி செல்பவர்கள். அந்த பிராமண குலத்தையே அந்த கலியினுடைய தாக்கம் அழிக்க துவங்குகிறது, அவர்களுடைய ஆற்றல் குறைய துவங்குகிறது. இந்த மாதிரி அவன் எல்லாமே பண்ணிடுறான். சோ இந்த ஒரு சாபம் அவனுடைய நண்பர்களுக்கு மத்தியில் அவன் முழுமையான ஒரு சாபத்தை தருகிறான். இந்த சாபம் கொடுத்த பிறகு அவன் தந்தையை சந்திக்க போகிறான். தத்தோ அபியேத்திய ஆசிரமம் பாலோ கலே ஷர்ப்ப கலேவரம். அந்த சாபம் கொடுத்துட்டு அந்த தன்னுடைய நண்பர்கள் மத்தியில அது போன்ற ஒரு சாபம் அப்படியே கண்கள் சிவக்க கோபத்தோடு கொடுத்தவன் இன்னும் வீட்டுக்கே போல, இன்னும் அவங்க அப்பாவே பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னாடியே இது உண்மையாகவே சொன்ன விஷயமா அப்படிங்கிற ஒரு ஆராயக்கூடிய திறன் கூட அவனுக்கு கிடையாது. ஒரு சில ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் பிராமணர்கள் பொய் கூறாத நிலையில் இருக்கிறார்கள். அவங்களுடைய நண்பர்கள் சொன்னதுதான், எல்லாமே பிராமண நண்பர்கள் தான். சோ அந்த நண்பர்கள் சொன்னதை நம்பி ஒரு வார்த்தை கூட அவன் மனசுல வரல, நீங்க பொய் சொல்றீங்களாடா, விளையாட்டுக்கு சொல்றீங்களா, ஏன்னா எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல, விளையாடிக்கிட்டு இருக்கீங்களாடா, விளையாட்டா சொல்றீங்களாடா அப்படிங்கறதெல்லாம் கூட கேட்கல. சொன்னது நிஜம் அப்படின்னு நம்பி உடனே அவன் கோபப்பட்டு உடனே சாபத்தை கொடுக்கிறான். அப்படிங்கும்போது அந்த பிராமணர்கள் அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உண்மையை பேசக்கூடிய திறனில், உண்மையை நம்பக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அடுத்த க்ஷணமே அது எப்படி ஒவ்வொருவரை தாக்குகிறது, கலியானது தாக்குகிறது அப்படிங்கும்போது அந்த முதிர்ச்சியற்ற நிலை, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாரு பிரபுபாதர், அனுபவமற்ற நிலை,
அதை தீர ஆராய வேண்டிய பக்குவத்தை அவன் இழக்கிறான். உண்மை அவங்க பேசினாலும் கூட அதை ஆராயக்கூடிய நிலையில் இருந்து அவன் தவறுகிறான். சமிக்க ரிஷி அந்த ஒரு மனநிலையில் தத்தோ அப்யேதி ஆஷம் பாலோ கலே சர்ப்ப கலேவரம், அங்க போய் பார்த்தா அவனுடைய அப்பாவினுடைய தோல், கழுத்து தோல் நம்ம ரெண்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த பாம்பு இருப்பதை பார்த்து அப்படி ஒரு பெரிய அழுக, பெரிய குரலில் அவன் அழ துவங்கி விடுகிறான். அப்பா கழுத்துல இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கே, செத்து போன ஒரு பாம்பு நம்ம அப்பா கழுத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி, அழுகை. அவனுக்கு உண்மையா அந்த பாம்பு உயிரோட இருக்கா இல்ல செத்து போன பாம்பான்னு கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு அதை பார்த்த உடனே அந்த அதிர்ச்சியில் அவன் அந்த அளவுக்கு பெரிதாக அழுகிறான். பிரபுபாதர் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை பார்த்த உடனேயே, அதாவது அந்த மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு மனதில் அமைதியை தரவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவன் அழுவதற்கு ஒரு காரணம், நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற விஷயமும் அவனுக்கு தோன்றுகிறதாம் அந்த நேரத்துல. பிளஸ் அதை பார்த்த உடனே, அப்பாவை பார்த்த உடனே அதை யார் முன்னாடியாச்சும் அவன் அழுது தீர்க்க வேண்டும். அவனுடைய அழுகைக்கான காரணம் அந்த கோபத்துல அவன் பண்ணிட்டான். பட் he is realizing நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது யார்கிட்டயாவது சொல்லி அழணும் இல்லையா? அவனுடைய விளையாட்டு பசங்க யாருமே அவனுக்கு புத்திமதியே சொல்லல. அப்பனா அவங்க கிட்ட போய் அவனால பேசி நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் அவசரப்பட்டேனா அப்படின்னு கூட அவனால கேட்க முடியாது. அதனால அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு அவன் வரும்பொழுது அந்த பாம்பை பார்க்கறான், அந்த பாம்பை பார்க்கற அவங்க அப்பாவை பார்க்கறான், அந்த அப்பாவினுடைய உருவம் அந்த இடத்துல இருக்கு, இந்த ஒரு கண்டிஷன்ல எங்க அப்பா இருக்காரே, நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேனே அப்படின்னு எல்லாமே சேர்ந்து சைக்கலாஜிக்கலி அவனுக்கு மனசுல அந்த நேரத்துல பெருசா அழ ஆரம்பிச்சிடுறான் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுகிறார். அவனுடைய அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல இப்ப இந்த முனி சமிக்க ரிஷியினுடைய ஒரு பெருமை அங்கு விளக்கப்படுகிறது. சூத்த கோஸ்வாமி தானே பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அந்த சூத்த கோஸ்வாமி பேசும்பொழுது இவர் எப்படிப்பட்ட ஒரு லீனியேஜ், ஒரு சந்ததியை சார்ந்தவர் அப்படிங்கும்போது, அங்கிர முனி அப்படிங்கிற அந்த சந்ததியை சார்ந்தவர். யாரு? சிருங்கி வந்து மகன் சமிக்க ரிஷி. சமிக்க ரிஷி யாருடைய சந்ததியை சார்ந்தவன் என்றால் அங்கிர முனியினுடைய சந்ததியை சார்ந்தவன். சோ மகன் அங்கு அழுது கொண்டு அப்படியே அவன் சத்தம் போடுறதை கேட்கும்போது இவர் ஆல்மோஸ்ட் சமாதி நிலையில் இருக்காரு இல்லையா? சமாதி நிலையில இருக்கும்பொழுதுதான் பரீட்சித் மகாராஜா அவரை பார்க்க உள்ள வருவான் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தியானத்தில் பிரம்மன் நிலை அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். பகவானுக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் எ டிபிக்கல் பகவான் அந்த நிலையில இருக்காரு. பகவானை மனதில் தாங்கி கொண்டு, எப்படி துருவ மகாராஜா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரை டிஸ்டர்பே பண்ண முடியல அப்படிங்கும்போது அவருடைய மனசுல இருந்து பகவானை வெளியே இழுக்கப்படுகிறாரோ, அந்த மாதிரி ஒரு உச்ச நிலையில் இருக்கிறதால அவருக்கு அங்க வந்து பரீட்சித் மகாராஜா வந்த விஷயமே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த சமிக்க ரிஷி இங்க அங்கிர முனியினுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். சோ வேத கலாச்சாரத்தை நம்ம பார்த்தோம்னா இதுதான் கோத்திரம் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோத்திரத்துல இருக்கும் அப்படிங்கும்போது அந்த அங்கிரச கோத்திரத்தில் வந்தவர் தான் இந்த சமிக்க ரிஷி. மிக உயர்ந்த ஒரு கோத்திரம். அங்கிரஷா, பிருகு, அத்ரி, கஷ்யபா, வசிஷ்டா, விஸ்வாமித்ரா, அகஸ்தியா, இவங்க கிட்ட இருந்து வர்ற இந்த சந்ததியினர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மேஜர் பிரிவுகள், முக்கியமான 18 பிரிவுகள். இந்த 18 பிரிவுகள்ல பல்வேறு வகையான கோத்திரங்கள், பரத்வஜ கோத்திரம், கௌண்டின்ய கோத்திரம், கண்வ கோத்திரம், ஹரிதச கோத்திரம், சந்திய கோத்திரம், பராசர கோத்திரம், அந்த மாதிரி நிறைய கோத்திரங்கள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த சந்ததியை தொடர்ந்து அதுல இருக்கக்கூடிய மக்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அங்கிரிசா அப்படிங்கிறவர் வந்து மிக பிரபலமான ஒரு கோத்திரம், பிரபலமான ஒரு சாது. அந்த வகையில் வந்தவர் சமிக்க ரிஷி. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படி கண்ணை மெதுவா திறக்கிறாராம். பிரம்மன் நிலையில் இருக்காரு இல்லையா? பிரம்மன் நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த சமாதியில் இருந்து தன்னுடைய கண்ணை திறந்து அழுது கொண்டிருக்கும் அந்த மகனை அவர் கண் விழித்து பார்க்கிறார். விசர்ஜியே தம்சா பப்ரச்சா வத்ச கஷ்மத்தி ரோதிஷி. அந்த அப்படி கண்ணை தரைஞ்ச உடனே விசர்ஜயதம், அவருடைய கழுத்துல இருக்கிற பாம்பை அப்படி தூக்கி போடுறாராம். தூக்கி போட்டுட்டு மெதுவா கேட்கிறாராம் பையனை பார்த்து, என்னடா ஆச்சு, அழுதுன்னு இருக்க உனக்கு? என்னுடைய வட்ச கஷ்மத்தி ராதிஷி, என்னுடைய அன்பான மகனே, என்ன உனக்கு ஏற்பட்டது? ராதிசி மீன்ஸ் எதற்காக நீ அழுகிறாய்?
பாம்பை, அவர் கழுத்துல இருந்த பாம்பை ஒரு பதட்டமுமே கிடையாது. இந்த பாம்பை யாரு போட்டான்னு கூட கேட்கல. பாம்பை தூக்கி போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கிற பையனை பார்த்து, யாராச்சும் உனக்கு ஏதாச்சும் தவறு செய்தார்களா, உனக்கு யாரேனும் தீங்கு விளைவித்தார்களா, நீ எதற்காக அழுகிறாய் அப்படிங்கும்போது அப்படியே மகனுக்கு வந்து அப்படியே ஒரு ஆறுதலா இருக்கு. அவன் செஞ்ச அந்த குற்ற உணர்வு அவனுக்கு வந்து தன்னுடைய தகப்பனார் பேசியவுடன் ஒரு ஆறுதல் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆறுதல் ஏற்பட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். கதைகளை எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா சொல்றான். அவங்க அப்பா இந்த ஒரு நிகழ்வுல அவங்கிட்ட கேட்டது 2 வார்த்தைகள் தான். ஏன் அழுகிறாய், ஏதேனும் தவறு நடந்ததா? இந்த 2 கேள்விதான். அதை கேட்ட உடனே தவறு நடந்ததா அப்படின்னு கேட்ட உடனேவே அவனுக்கு வந்து அப்படியே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு, அந்த குழந்தைங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு அம்மா வந்து கேட்டாங்கன்னா எப்படி அழுமோ அந்த மாதிரி அழ ஆரம்பிச்சு கட கட கடன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது அப்படிங்கறது அப்படியே சுருக்கமா அழகா சொல்ல. இந்த வார்த்தைகளை எல்லாமே கேட்க கேட்க கேட்க, ஐயோ ஸ்ருங்கி என்னுடைய மகன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிச்ச உடனேவே அவருக்கு தெரிந்து போயிடுதான், இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான், இவன் செய்த காரியம் தவறான காரியம். அவர் அந்த நேரத்துல உடனே வந்து அவனுக்கு வந்து கரெக்டா நீ பண்ணது, என்ன ஒருத்தன் இன்சல்ட் பண்றனா விடலாமா, நீ கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாம, நீ எடுத்தது சரியான பாதை கிடையாது, இவன் தவறு இழைத்து விட்டான் அப்படிங்கிறது மைண்ட்ல அவருக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எதற்காக இந்த அரசனை இவன் சபித்தான்? அந்த அரசன் இது போன்ற சாபத்திற்கு ஏற்றவர் கிடையாது. காரணம், மனித சமுதாயத்திலேயே மிக சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த அரசர் அப்படிங்கறத ஒரு மனசுல வர ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய மகன் செய்த தவறுக்காக அந்த மகனை, அதாவது அவனுடைய செயலுக்காக, என்ன அவமானப்படுத்தினவருக்கு நீ தண்டனை கொடுத்திருக்கியே அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு, அது ஒரு நல்ல செயல், பழிக்கு பழி வாங்கியிருக்கான் என் பையன் அப்படின்லாம் நினைச்சு அவனை பாராட்டாமல் வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். சின்ன குழந்தைவன், அவனை அடிக்க முடியாது, திட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய மனதில் வருத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஓ, என்னுடைய மகன் இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயலை செய்திருக்கிறானே அப்படின்னு மனதளவில் அவர் வேதனைப்பட துவங்குகிறார். ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன தவறுக்காக மிகப்பெரிய ஒரு தண்டனையை என் மகன் கொடுத்து விட்டானே, ஒரு சாபத்தை இந்த அரசனுக்கு கொடுத்து விட்டானே, இது சரியான பாதை கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அரசர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு தெய்வத்திற்கு சமமாக பார்க்கப்படுகிறார்கள், பகவானுக்கு இணையாக பார்க்கப்படுகிறார்கள். துருவ சரித்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 4th canto 13th chapter ஸ்லோகா 23, அருமையான ஒரு ஸ்லோகம். நவத்யேயாக பிரஜபாலக பிரஜாபீர் ஆகவன் அபி யத் அஷௌ லோக பாலனம் பிபர்த்தி அஜஸ்வ தேஜஷ. இந்த குடிமக்கள் அனைவருக்குமே அப்படின்னா எந்த வர்ணத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பிராமணர்கள் சத்திரியர்களுக்கு போதகர்களாக இருக்கிறார்கள், சத்திரியர்கள் பிராமணர்களை மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது மரபு. ஆனால் ஒரு அரசன் அப்படின்னு வந்துட்டா அந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே, சத்திரிய குலத்துல பிறந்துட்டு கூட ஒரு சாதாரண சோல்ஜரா இருப்பான், அவன் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அரசனாக இருக்க மாட்டான் அவன். ஆனால் அந்த அரசு பணியில் ஒரு போர் வீரனாக இருப்பான் சத்திரியன் என்பவன். சோ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு பிரஜையினுடைய முக்கியமான கடமை என்னவென்றால், அந்த அரசனை எந்த தருணத்திலும் அவமரியாதை செய்யக்கூடாது. ஒரு சில நேரங்களில் அவர்கள் தவறான செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போல நமக்கு காட்சி அளித்தாலும், அவர்களுக்கு உள்ள அந்த அதிகாரம் மற்றவர்களை அடக்குவதில், மற்ற எதிரிகளை அடக்குவதில் உள்ள ஆற்றலை நாம் பயன்படுத்தி, அதாவது அதை பார்த்து அதற்கு மதிப்பளித்து அவர்களை நாம் அவமதிக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, வேத கலாச்சாரங்கள்ல வந்து பகவான், ஒரு அரசன் பகவானினுடைய பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறார்கள். நரநாராயணா, பகவானை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசர்கள், சத்திரிய அரசர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நரநாராயணா, நாராயணன் நர ரூபத்தில் தர்மத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு மரபு அப்படின்னா, ஒரு பிராமணன் சத்திரியனையோ அல்லது ஒரு சத்திரியன் பிராமணனையோ அவமதிப்பு செய்யக்கூடாது. அவன் எவ்வளவு பெரிய தவறு செய்பவனாக இருந்தாலும் கூட
ஆனா வேணா அப்படிங்கிற அரசன் அந்த கதை உங்களுக்கு தெரியும். இவர்கள் அனைவருமே நர தேவர்களாக மாறுகிறார்கள். இந்த பிராமணர்கள் எல்லாருமே நர தேவதாஸ். அந்த இடத்துல தர்மம் பாழடிக்கப்படுகிறது. சின்ன தவறுலாம் இல்லை, அவன் அந்த அளவுக்கு பெரிய தவறை பண்ணியிருக்கான். சோ இங்க பரீட்சித் மகாராஜா வந்து வேணாக்கு இணையாக எல்லாம் பார்க்கப்படவில்லை. சமிக்க ரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் தெய்வம், அதாவது பிரதிநிதி, பகவானினுடைய பிரதிநிதி. அதனால இவருக்கு இது போன்ற நம்முடைய இந்த ராஜாங்கம், இந்த ராஜ்யத்திற்கு இவர் அதிபதி, இவரை இது போன்ற ஒரு சாபம் கொடுத்தது என்பது தவறு, இது சரியான முறை கிடையாது. அப்படி அவன் என்ன பெரிய தவறு பண்ணிட்டான் அப்படின்னு அடுத்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு தவறு இழைத்தவனுக்குத்தானே இந்த பிராமண சிறுவன் சாபம் வழங்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த பிராமண தகப்பனார் சமிக்க ரிஷி ஏன் அவனை பாராட்டவில்லை? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பிராமணர்களுக்கு, அதாவது அரசர்களுக்கு மதிப்பு தர வேண்டும் அப்படின்னு. இது வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல அவன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? அவன் அந்த சாபம் கொடுத்தது தவறில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஏன் அது அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்ப டக்குன்னு நம்ம போய் யார்கிட்டயோ சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிட்டான்பா அவனுக்கு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஓ கரெக்ட் பண்ணி பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு எண்ணம் தோன்றலாம். ஆனால் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கும்போது, எதற்காக சமிக்க ரிஷி இதை ஒரு தவறாக பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, பிராமணர்களுக்கே உண்டான ஒரு குணம் என்னவென்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க கூடிய பக்குவம் இருக்க வேண்டும். இயற்கையாகவே அவர்களுக்கு மன்னிக்க கூடிய சுபாவம் இருக்கின்றது. அதனால அவரு இந்த பையன் செஞ்சது ஒரு தப்பாக இருக்கின்றது. பிராமண கலாச்சாரம் என்னுடைய மகன் மூலமாக அழிய துவங்குகிறது. பிராமணர்களுக்கு உண்டான ஒரு நியமங்கள் அப்படின்னா they need to follow the regulative principles அப்படிங்கிறது அனைவரையும் மன்னிக்க கூடிய சுபாவம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல அது இழக்க துவங்குகிறது. என்னுடைய மகன் மூலமாக அவ்வளவு பிராமின்ஸ் மீன்ஸ் அந்த பிராமணர்கள் அனைவருமே அந்த மாதிரி அந்த குணத்தோடு இருப்பவர்கள். இந்த அரசன் தவறு செய்திருந்தாலும் கூட அதை இவன் பிராமணன் நிலையில் இருக்க வேண்டிய இவன் அதிலிருந்து தவறிவிட்டான். அவனுக்கு அந்த பொறுத்து கொள்ளும் ஆற்றல் அவனிடம் இல்லை, மன்னிக்க கூடிய ஆற்றல் அவனிடம் இல்லை. இவன் என்னுடைய மகன் இல்லையா, என்னுடைய விந்துவிலிருந்து பிறந்தவன், என்னுடைய மகன். சோ இவனுக்கு நான் அறிவுரை கூறாமல் வேறு யார் அறிவுரை கூறுவார்கள்? அதனால அவரு இங்க இந்த தவறை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சாரியார்கள் எழுதுகிறார்கள். அமைதியாக மகன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்கிறாரு இல்லையா. இந்த இடத்துல அவருக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் என்றால், நல்லது செய்யக்கூடிய யாரையாச்சும், நல்ல மன்னர்களோ நல்ல அரசர்களோ நல்ல பிரஜைகளோ அவர்களை ஒரு பிராமணன் சாபம் கொடுத்து விட்டான் என்றால், சாபத்தின் மூலமாக அவர்களை எரித்து விட்டான் என்றால், அவன் நரகத்திற்கே சென்றாலும் கூட நரகத்தில் அவனுக்கு மரியாதை கிடையாது. அவனை யாருமே கருணையோடு பார்க்க மாட்டார்களாம். சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அந்த பிராமணாசுடைய சாபம். அப்கோர்ஸ் பிரபுபாதர் எழுதும்போது சொல்றாரு, இது வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. பரீட்சித் மகாராஜா அப்படிங்கிறது தெய்வம், பகவானினுடைய கருணை, பகவானுடைய கிருப்பையால் நடக்கக்கூடிய ஒரு லீலை. சோ அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல இந்த பிராமண சாபம், அதனால் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்காமல் அவன் நரகலோகத்திற்கு செல்லும் பொழுது மற்றவர்களுடைய கருணை அவன் மீது படாமல் இருந்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவர்களுக்குத்தான் பொருந்துமே தவிர பரீட்சித் மகாராஜாவிற்கு இது கொஞ்சம் கூட பொருந்தாது. காரணம் என்ன அப்படின்னா, சமிக்க ரிஷிக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய மகன் அந்த பிராமண குணங்களிலிருந்து தவறி விழுந்து விட்டான். சமோ தமஷ் தபஸ் சௌச்சம் சாந்தீர் அர்ஜவம் ஏவச்ச இல்லையா. அமைதி வேண்டும், சுய கட்டுப்பாடு வேண்டும், தவம் வேண்டும், தூய்மை வேண்டும், பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும், நேர்மை வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாந்தீர் அர்ஜவம் ஏவச்ச, மன்னிக்க கூடியது, பொறுத்து கொள்ளக்கூடிய குணங்கள் ஒரு பிராமணனுக்கான உண்மையான தகுதி. அது ரெண்டுமே இந்த பையன்கிட்ட போயிடுச்சு.
அதனால இவன் ஒரு தவறை இழைத்திருக்கிறான். அந்த பொறுமை கிடையாது. அந்த பிராமண குணங்களான அந்த பொறுமை, அவனுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டியது, அதற்கு ஏற்றாற் போல தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிற அதை ஆராயக்கூடிய பக்குவத்தை அவன் இழந்து விட்டான். பரீட்சித் மகாராஜா யார் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜா தெய்வத்துக்கு இணையான குணங்களை உடைய ஒரு அரசன். அதனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு தவறு என்பது செய்திருக்க கூடாது. மற்ற விளக்கங்கள் ஆச்சாரியார்கள் அவங்க தகப்பனார் எப்படி எந்த கண்ணோட்டத்தோட அவர் பார்க்கிறார் அப்படின்னா, நீ நிச்சயமாக ஒரு தவறு இழைத்து விட்டாய். அந்த தவறு இழைத்தது எப்படிப்பட்ட தவறாக இருக்க வேண்டும்? ஒன்று அறியாமையில் இருந்த தவறாக இருக்கலாம், அல்லது முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த தவறை நீ இழைத்திருக்கலாம். நீ அறியாமையில் தவறு இழைத்திருந்தால் அதற்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் தவறு தெரிந்தே, முழுமையாக எனக்கு புரிந்தே, இது ஒண்ணுமே இல்லை, சின்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சே நீ அந்த சாபத்தை நீ ஒருவேளை கொடுத்திருந்தால் உனக்கு அதிலிருந்து பிராயச்சித்தம், அந்த மன்னிப்பு என்பது நிச்சயமாக உனக்கு கிடையாது. காரணம், ரொம்ப 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 சின்ன தப்புக்கு நீ மிகப்பெரிய தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிமாங்கல்ல. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா என்னது? அவ்வளவுதான், உயிரே போயிடுச்சு. தட் இஸ் த மேக்சிமம் பனிஷ்மெண்ட் யூ கேன் கிவ் ஃபார் ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி பார்க்கும்போது அவன் செய்த ஒரு சிறிய தவறுக்கு மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது உன்னுடைய செயலினால். அதுவும் ஒரு சின்ன தவறு செய்த மிகப்பெரிய பேரரசனுக்கு மிகப்பெரிய தண்டனை உன்னால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆஃப்டர் ஆல் அவர் ஒரு பாம்பை கொன்னு இருக்காரு, அவ்வளவுதான். அந்த பாம்பை கொன்னுட்டு அந்த பாம்பை என்னுடைய தலையில போட்டிருக்காரு, அவ்வளவுதான். அது நீ தோஷம் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு நான் கங்கை கரையில் குளித்து விட்டு வந்தால் எனக்கு அந்த தோஷம் போய்விடும். அதனால எனக்கு எந்த விதமான பாவமும் கிடையாது, எந்த விதமான இழப்பும் கிடையாது. ஐ ஆம் அகைன் பியூரிஃபைட். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அந்த பாம்பை தொட்டாலே ஒருவருக்கு பயம் ஏற்படும். அந்த பயத்தை மரண ரூபத்தில் அந்த அரசனுக்கு நீ கொடுத்து விட்டாய். உனக்கு மரணம் சமிக்கட்டும் அப்படின்னு நீ கொடுத்திருக்க இல்லையா? அப்போ அந்த அரசன் 7 நாட்களில் மரணம் அடைய போகிறான். நீ எப்படி ஒரு பாம்பை ஒரு அரசனோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாய்? பாம்பை தொட்டா பயம் வரும், அந்த பயம் அந்த அரசனுக்கு வர வேண்டும். பாம்புக்கு மரணம் ஏற்பட்டு இருக்கிறது, அதனால அந்த அரசனுக்கும் மரணம் ஏற்பட வேண்டும். அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு மிகப்பெரிய அதர்ம செயலில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு கூறப்படுகிறது. இப்போ ரொம்ப ஒரு சுவையான ஒரு பகுதி ஆச்சாரியார்களுடைய, நான் சொன்னேன் இல்லையா, ஆச்சாரியார்கள் எப்படி டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க அப்படிங்கும்போது, ஒருவேளை அந்த இடத்துல ஸ்ருங்கி அவங்க அப்பா கிட்ட வாதாடலாம். ஆக்சுவலா இந்த போர்ஷன்ல பிரபுபாதர் இந்த பாகவதத்துல கமெண்ட்ரியில எழுதும்போது எங்கேயுமே he is arguing with his father அப்படிலாம் எழுதவே கிடையாது. அவன் ஒருவேளை கேட்கிறான், அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நான் இந்த அரசனை மரணம் அடைய வேண்டும் என்பதற்காக சாபம் கொடுத்தேன். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு பாம்பை கொன்று விட்டான். பாம்புக்கு எப்படி அழிவு ஏற்பட்டதோ, மரணம் ஏற்பட்டதோ, அதே போன்ற ஒரு மரணத்தை, ஒரு பயத்தை நான் அவனுக்கு தர வேண்டும். தவறா? நான் செய்தது தவறா அப்படின்னு ஒருவேளை அவன் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்டால் அதற்கு என்ன பதில் தரப்படும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்துல ஷமிக்க ரிஷி அதற்கான ஒரு தீர்வை அவர் கூறுகிறார். அப்பா கிட்ட பையன் டைரக்டா கேட்கல இந்த மாதிரி, பட் ஆச்சாரியார்கள் சொல்றாங்க. அவர் அடுத்த ஸ்லோகத்துக்கு அந்த ஆன்சர் ஏன் அந்த மாதிரி அந்த அடுத்த ஸ்லோகம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை தன்னுடைய மகன் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் அதற்கு என்ன பதில் நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு, நவை நிர்பீர் நரதேவம் பராக்கியம் ஷமத்தும் அர்ஹி அவி கபா புத்தே யத் தேஜஷா துர்விஷாகேன குப்தா விந்தந்தி பத்ராணி அக்துபாயக பிரஜகா. யாராச்சும் படிக்க விரும்புனீங்கன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நவை நிருபி நரே தேவம் பராக்கியம் சம்மாதும் மர்கசி அவிபக்வ புத்தே யத்தே ஜாசு துர் விஷகேன குப்தா விந்தந்தி பத்ராணி
अगुदोभया प्रजाः। हरे कृष्ण। न वै नृभिर्नरदेवं पराख्यं सम्मादुं हर्षि अविभक्वबुद्धे यत्तेजा साधुर्विषयेण गुप्ता विन्दन्ति भद्राणि अकुतोपया प्रजाः। हरे कृष्ण। नवै निर्भिर्नरदेवं हराख्यं सम्मादुम् अर्हसि विन्दन्ति भद्राणि अकुतो भयाः प्रजाः। हरे कृष्ण। हरे कृष्ण। Yes, न वै नृभिर्नरदेवं पराख्यं सम्मातुमर्हसि अविभक्वबुद्धे यत्तेजसा दुर्विषहेण गुप्ता विन्दन्ति भद्राणि अगतो भया प्रजाः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இதற்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கற்பனையாக, இது வந்து ஆக்சுவலா கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பையனுக்கு வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. பட் போன ஒரு ஸ்லோகம் எண்டுல ஆச்சாரியார்கள் ஒருவேளை இவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் இந்த பதிலுக்கு வந்து அவங்க ஃபிட் பண்ண பாக்குறாங்க, என்ன மாதிரி கொஸ்டினா இருந்திருக்கும், வை ஹீஸ் கமெண்டிங் லைக் திஸ் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொல்றாராம், மகனே, உன்னுடைய புத்திசாலித்தனம் முதிர்ச்சி அடையவில்லை. நீ முதிர்ச்சி அடையாத நிலையில், உனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லாமல், எந்த விதமான ஞானமும் இல்லாமல், அந்த அரசனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல், அவர் இந்த மனித சமுதாயத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், மிக சிறந்த ஒரு மனிதன், அதற்கு மேல அவர் ஒரு அரசன், பகவானுக்கு இணையாக பார்க்கப்பட வேண்டியவர். அவரை வந்து நீ ஒரு சாதாரண பிரஜைக்கு சமமாக அவரை நீ ஒப்பிடக்கூடாது. அவன் ஏன் அந்த கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி பாம்பை கொண்டு இருக்கான், அவனுக்கு அதே மாதிரி மரணம் ஒண்ணு எடுத்துட்டு வரணும், அதுக்காக நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. அதுக்கு அவர் சொல்றாரு, இவர் சாதாரண மனிதன் கிடையாது. இந்த பிரஜைகள், இந்த ராஜ்யத்தில் உள்ள பிரஜைகள் அனைவருமே அமைதியாக வாழ வேண்டும், அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய எண்ணற்ற ஆற்றலை பயன்படுத்தி, அதி மிகுந்த சக்தியை பயன்படுத்தி அனைவரையும் காப்பாற்றுகிறார், அனைவருக்கும் அமைதி தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சாதாரண மனிதனோடு ஒப்புமைப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார். அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. ஆனா உன்னை போன்ற முதிர்ச்சி அடையாதவர்கள், புத்திசாலித்தனமற்றவர்கள் அவரை வந்து ஒரு ஜட பொருளாக பார்க்கிறார்கள். அவர் பிரம்மனுக்கு இணையாக பார்க்கப்பட வேண்டியவர், பிரம்மனும் அவரும் இணையாக இருக்க வேண்டியவர்கள். அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சமதர்ஷனகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சமதர்ஷனகா அப்படின்னா பகவத்கீதையில் ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினா சுனி சைவ ஸ்வபகேச்சே பண்டிதக சமதர்ஷனகா. இப்ப எல்லாரையும் இணையாக பார்க்க வேண்டும் அப்படின்னா அந்த சமதர்ஷனகா ஒண்ணு, நீ வந்து அது பசுவாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாயாக இருந்தாலும் சரி, அல்லது நாய் தின்பவனாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். அப்படின்னா அங்க பகவான் அங்க இருக்கார் அப்படின்னு. அதே இன்னொரு சமதர்ஷனகா என்ன அப்படின்னா, அந்த சம துக்கத்தில், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சம துக்கத்தில் உன்னை நீ அதில் பங்கேற்க வேண்டும். அது இன்னொரு சமதர்ஷனகா. எல்லாரையும் ஈக்குவலா பாரு அப்படிங்கிறது ஒரு சமதர்ஷனகா. இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு, வித்யா வினய சம்பன்னே. கபிலதேவர் தேவகுதிக்கு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமதர்ஷனகான்னா நீ பார்க்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களிலும் நீ பங்கேற்க வேண்டும். அவனுக்கு இன்பம்னா நீயும் சந்தோஷப்படணும், அவனுக்கு துன்பம்னா நீயும் வருத்தப்பட வேண்டும். அந்த மாதிரி சமதர்ஷனகான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த அரசன் வந்து தன்னுடைய உடல் களைப்பினாலும் தாகத்தினாலும் அவன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணா அப்படின்னா, நீ ஒருவேளை களைப்புல இருந்து தாகத்துல இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சமதர்ஷனகா நீ அந்த மாதிரி அதை பார்க்க ஆரம்பிக்கணுமே தவிர, நீ முதிர்ச்சியற்ற நிலையில், அறிவற்ற நிலையில் நீ ஒரு தண்டனை கொடுத்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார். அந்த அரசனுடைய ஒரு பெருமை. அலக்ஷாமானே நரதேவ நாம்னி ரதங்க பானவ அயம் அங்கலோகா. குருக்ஷேத்திர யுத்தத்தில் பகவான் தன்னுடைய சக்கரத்தை, அவருடைய கையில் ஏந்திய அந்த சக்கரம், அது என்ன அப்படின்னா ஒரு அரசாட்சி செய்வதற்கான ஒரு சமமான ஒரு பார்வை. தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதர்மவாதிகளை அழிக்க வேண்டும். பீஷ்ம பிதாமா எங்க கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து அர்ஜுனனை சாகடிச்சிருவாரோ அப்படிங்கிறதுக்காக
எங்க அவரால அதர்மம் பாதுகாக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அந்த சக்கரத்தை அவர் எடுக்கும் பொழுது அது எப்படி இருந்ததாம், ஒரு மன்னராட்சியில் ஒரு மன்னர் தர்மத்தை பாதுகாக்க என்னென்ன காரியங்களை செய்வாரோ அது போல இருந்ததாம். சோ இந்த மன்னன் பரீட்சத் மகாராஜாவும் அது போன்று அவர் அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீ சாபம் கொடுத்து அவரை நீ அழித்து விடுகிறாய், 7வது நாள் அவர் மரணம் அடைய போகிறார் அப்படின்னா இனிமே இந்த ராஜ்யம் திருடர்களால் சூழப்பட போகிறது, திருடர்கள் தான் இதை ஆட்சி செய்ய போகிறார்கள், மக்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் சாதாரணமான ஒரு நிலைக்கு போக போறாங்க நீ கொடுத்த இந்த சாபத்தினால். சோ மன்னர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க, யுதிஷ்டிர மகாராஜா அந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், அவரை அரசராக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குருக்ஷேத்திர யுத்தத்தில் பகவான் எப்படி அந்த சக்கரத்தை கையில் எடுத்து அந்த மன்னராட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இவர்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலனே பகவாபூதினா பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மா சந்தும் அர்ஹதி. சோ ஒரு அரசனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் விவரித்த பிறகு அந்த அரசன் என்ன தவறு செஞ்சாலும் அது குற்றமாக பார்க்க கூடாது. அவர் பொதுவா பேசுறாரு, பட் இந்த இடத்துல பரீட்சத் மகாராஜா இஸ் அன் எக்ஸால்டட் நாட் ஓன்லி டிவோட்டி எ மொனார்கி. அதனால சமிக்க ரிஷி அவர் என்ன சொல்றாரு, குறிப்பாக பரீட்சத் மகாராஜாவிற்கு இது போன்ற ஒரு தண்டனை, பகவானுக்கு இணையாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டியவன் நீ தவறு இழைத்து விட்டாய் அப்படின்ட்டு அவர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறாராம். என்னுடைய மகன் அறியாமையில் இந்த தவறை செய்து விட்டான், அவனுக்கு சரியான புத்தி கிடையாது, இந்த மிகப்பெரிய அபராதத்தை யாருக்கு விளைவிக்க கூடாதோ அவருக்கு அவன் விளைவித்து விட்டதால் அவனுக்கு எந்த விதமான பாவமும் ஏற்படாமல் அவனை நீங்கள் காத்தருள வேண்டும் அப்படின்னு பகவான் கிட்ட அவர் பிரார்த்தனை செய்ய போகிறார். தன்னுடைய மகன் செய்த குற்றம் மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாராஜ் பரீட்சத் அவருடைய கழுத்தில், அந்த முனிவருடைய கழுத்தில் அந்த மாலையை போட்டது இது மிகப்பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் ஸ்ருங்கி அதற்காக சாபம் அளித்தது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு விளையாட்டு குழந்தையினால் மிகப்பெரிய குற்றம் அங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவனை மன்னிக்க வேண்டும் என்று பகவானிடம் அவர் பரிபூர்ணமாக மன்னிப்பு கேட்கிறார். இந்த பாவத்திலிருந்து அவ்வளவு எளிதாக வெளியேற முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பு தர வேண்டும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரீட்சத் மகாராஜா கொஞ்சம் கூட கவலைப்படவே கிடையாது. இந்த முட்டாள் பிராமணன் எனக்கு சாபம் கொடுத்து விட்டானே அப்படிங்கிறதுக்கு பதிலா அவரு இது போன்ற ஒரு நிலை எப்படி பகவானால் இந்த ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு அரசனுக்கு அந்த தாகம் ஏற்படுத்தி விட்டு அவர் வாழ்க்கையில பரிபூர்ணமான நிலையில் மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர், அவருக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டதின் விளைவு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க எப்படி சுகதேவ கோஸ்வாமியிடம் இந்த 7 தினங்களுக்கு சமர்ப்பித்து தன்னை சமர்ப்பித்து, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது பகவானினுடைய ஒரு விளையாடல், ஒரு லீலை. அதில் பரீட்சத் மகாராஜா, சமிக ரிஷி, ஸ்ருங்கி இவர்கள் எல்லோருமே பகவான் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை ஏற்று அவர்கள் நடத்திருக்கிறார்கள். இதனால யாருக்கும் எந்த விதமான துன்பமும் கிடையாது அப்படிங்கிறத ஆச்சாரியார்களுடைய ஒரு விளக்கம். பொதுவான நெறிமுறைகளுக்காக இவ்வளவு நேரம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் வேதங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு. ஆனால் இது அனைத்துமே பகவானுடைய ஒரு லீலைகள் அப்படிங்கிறதால யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு. நமக்கு பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது ஒரு நல்ல அரசன் மரணம் அடைஞ்சிட்டான், அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிடுச்சு, அவருக்கு ஒரு டெத்து வந்துடுச்சு, ரொம்ப வேகமான ஒரு மரணம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாமே தவிர உண்மையாக பகவான் இங்கு மிகவும் அற்புதமான ஒரு லீலையை செய்ததின் மூலமாக அந்த லீலையில இவங்க எல்லாமே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த பாகவத ரூபத்துல பகவான் வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது அந்த அவதாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க எல்லாம் அங்க போகணும், நீங்க எல்லாம் போயிட்டு எனக்கு சகாக்களாக வரணும், அங்க போய் நீங்க எல்லாமே ஸ்தாபிக்கணும், என்னுடைய குலத்தை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும், அதுல நீ தான் எனக்கு அண்ணன், நீ தான் எனக்கு தங்கச்சி அப்படின்னு எல்லாத்தையும் அவர் செட்டப் பண்ணி அனுப்புற மாதிரி
பாகவத ரூபத்தில் அவர் இங்கு வரப்போகிறார். பகவானுடைய அவதாரம், கிரந்த அவதாரம் எடுக்க போகிறார். அதற்கு அவருக்கு துணையாக ஆட்கள் தேவை. அந்த சேவையில் இவர்கள் மூவருமே பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் ஆச்சாரியார்கள் இதை முடிக்கிறார்கள். நம்ம இன்னும் இந்த கேள்விக்கான பதில் முடிக்கல. பரீட்சத் மகாராஜா கங்கை நதிக்கரையில் அனைத்தையும் துறந்து வந்து அமர்ந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சௌனக ரிஷி கேட்கிறாரு. சூத கோஸ்வாமி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அடுத்த செஷன்ல பரீட்சத் மகாராஜாவுடைய மனநிலையை பற்றி பார்க்க போறோம். மோஸ்ட்லி அந்த செஷன்ல வி வில் கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின். அதுல பரீட்சத் மகாராஜா மனசுல என்னெல்லாம் வேதனைகள் போச்சு, இப்ப இந்த இடத்துல அப்பா பையனுக்கு என்னெல்லாம் நடந்தது, யார் பண்ணது தப்பு, யார் பண்ணது ரைட்டு, எல்லாமே பார்த்தோம். கடைசியா ஒரு முடிவுல ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்கம், பாகவத ரூபமாக பகவான் வர்றதுக்காக இவங்க 3 பேருமே அதுல பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம். அடுத்த கிளாஸ்ல நம்ம பரீட்சத் மகாராஜாவுடைய மனநிலை எப்படி இருந்தது, இந்த தவறை அவர் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் அப்படிங்கறத பார்ப்போம். அதோட அந்த செஷன் நமக்கு மோஸ்ட்லி முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு செஷன் வி ஆர் க்ளோசிங் வித் திஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.